ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸ், எவ்வளோ வேகன்சி, என்ன மாதிரி வேகன்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஒரு பேங்கிங் செக்டரோட வேகன்சி. அது எந்த பேங்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு எத்தனை இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்கேன். உங்களுக்கு இதனோட டீட்டெயில் ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயில் தெரியும். கிளியராக உங்களுக்கு அதில் என்ன சேலரி, அந்த டீட்டெயில், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். அது எப்பயுமே நம்ம அதனுடைய கம்பெனியோட அஃபிஷியல் சைட்டில் தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போனீங்கன்னாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதில் ஆட்டோமேட்டிக்காக. நான் அதை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு இப்போ நோட்டிஃபிகேஷனே இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் மெயின் இதுக்கு போயிட்டு நீங்கள் கேரியரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கேரியர்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு எத்தனை டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பாருங்கள். நியூ நோட்டிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா, 261 அப்ரெண்டிஸ் இதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அதனோட இதுதான் நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறது நம்ம எப்படிங்கிறது நான் பின்னாடி முதல் நோட்டிஃபிகேஷன் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2691 வேகன்சி இருக்குது. இது டோட்டலாக ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. ஆல்மோஸ்ட் ஓவரால் இந்தியாவில் இவங்க டிவைட் பண்ணி இந்த வேகன்சிஸை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊரிலும் எந்தளவுக்கு வேகன்சிஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆந்திர பிரதேஷில் 549, அருணாச்சல பிரதேஷில் 1, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 122 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 122 வேகன்சிலேருந்து ஏஜ் என்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் ஏஜ் 20 இயர்லேருந்து மேக்ஸிமம் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். யாருக்கு 5 இயர்ஸ், யாருக்கு 3 இயர்ஸ், யாருக்கு 10 இயர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயிலும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். உங்களோட டிகிரி நீங்கள் ஆக்சுவலி ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபண்ட் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அப்ரெண்டிஸ் எலிஜிபிள் ஃபார் ஸ்டைபண்ட்னா 15,000 பர் மந்த் இந்த பீரியட் ஆஃப் இயர், என்கேஜ்மெண்ட் பீரியட் ஆஃப் இயர். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஆன்லைன் எக்ஸாம் வச்சு தான் இவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ட்ரைனிங்கில் எப்படி ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ் 25 கொஷின் இருக்கும், 25 மார்க். ஜென்ரல் இங்கிலீஷ் 25 கொஷின் இருக்கும், 25 மார்க். அதே மாதிரி குவான்டிட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட் 25 கொஷின்ஸ் இருக்கும், 25 மார்க்ஸ். அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஷின்ஸ் 25 இருக்கும், 25 மார்க்ஸ் இருக்குது. டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்கும். டோட்டல் டியூரேஷன் எக்ஸாமுக்கு உங்களுக்கு 60 நிமிஷம் இருக்கும். தட் மீன்ஸ் 1 hour. நாலேஜ் அண்ட் டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். நாம் எங்கே நமக்கு நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் படிக்க தெரியுமா, எழுத தெரியுமா, பேச தெரியுமா, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதா லோக்கல் லாங்குவேஜை அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா 10th and 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு. ஏன்னா நம்ம அதில் தான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்காக நம்மளோட மார்க் ஷீட்டை கொடுத்தாங்கன்னாவே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட மார்க் ஷீட்லேயே நமக்கு தெரியும்ல, நம்ம நம்பர் இதில் ஏன்னா தமிழ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அவங்க இது பண்ணுறாங்க. அதேமாதிரி சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் எப்படின்னா பேங்க் தான் அதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி செலக்டட் கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதேமாதிரி மீட்டிங் கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும், அதேமாதிரி கேட்டகரி எந்த கேட்டகரி, நம்மளோட நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ், ஜென்ரல் பிசிசியன், அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே நம்மளோட மெடிக்கல் இது எல்லாமே பார்த்துட்டு தான் நமக்கு
நமக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் வந்து அப்ரெண்டிஷிப்புக்கு எத்தனை இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் அசஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் அப்ரெண்டிஸ் வில் நியூ அசஸ்மெண்ட் டெஸ்ட். அவங்க அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, தட் மீன்ஸ் 1 year கொடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அந்த 1 year முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் வச்சு தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம அப்ளை பண்ண வேண்டியது எப்படின்னா, நீங்கள் வந்து நேட்ஸ் எஜுகேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க. அப்ரெண்டிஸ் போர்ட்டல் அது இங்கே தெரியுதுங்களா, நேஷ்னல் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம். இதில் வந்து நாம் வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அதுக்கான இதுதான் நீங்கள் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் போய் நாம் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேனுவலாக அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு இங்கே பாருங்கள். அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அதுலேருந்து நமக்கு என்ரோல்மெண்ட் ஐடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து நம்ம எக்ஸாமுக்கே இது பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில் தான் இவங்க இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலாக எக்ஸாமினேஷன் ஃபீ சார்ஜஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். யாருக்கு ஜென்ரலுக்கு 800, ஆல் ஃபீமேல்ஸ்க்கும் 600, எஸ்சி எஸ்டிக்கு 600, பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 400 கொடுக்குறாங்க. இன்டிமேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீ நீங்கள் இமெயில் கம்யூனிகேஷன் வழியே தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அப்போயிங் எக்ஸாமினேஷன் எப்படி வரணும், எங்கே வரணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். திஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, அதேமாரி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இது நான் சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் ஸ்டூடெண்ட் மேனுவலில் பார்த்தீங்கன்னாவே அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 6 months up to 1 year கேன் பி அண்டர்டேக்கன் பை ரீசன்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் ஆர்டர் டு அகாடமிக் டு ப்ரொஃபஷனல் ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்காக அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஸ்கீம் போர்ட்டல் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நல்லா க்ரோத் த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணால் தான் மட்டும்தான் இது நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடித்தா மட்டும்தான் அந்த டைமிங் அந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் நமக்கு வந்து ஸ்டைஃபன் அவங்க கொடுக்குறாங்க. 15,000 ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம அசஸ்மெண்ட் முடித்தா நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வந்து அப்ரெண்டிஸாக வந்து யூனியன் பேங்கில் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் மெயின் திங்ஸ். இதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு நான் வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.